தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு இந்திரகுமாரோட நினைச்சிருக்கோம். வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். முதல் கட்ட தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலத்துல மணிப்பூர்ல தேர்தல் நடந்தப்போ ஒரு மிகப்பெரிய கலவரம். அங்க திருப்பியும் ஒரு 40 பகுதிகளில் பூத்துல திருப்பி தேர்தல் நடத்தணும்னு சொன்னாங்க. இப்ப இரண்டாம் கட்டமா நடக்கும்போது அஸ்ஸாம்ல குறிப்பா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து அங்க ஓட்டு போட வர்றதுக்கான ட்ரெயின் வசதிகளோ இல்ல குறிப்பா ஒரு 2 அந்த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வர்றதுக்காக மக்கள் முயற்சி பண்ணும்போது 7 ட்ரெயினுக்கு மேல நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை நம்ம எப்படி பாக்குறோம்? இல்ல, இந்த 7 ட்ரெயின் நிறுத்தினதுக்கு 1000 தொழில்நுட்ப காரணங்கள் சொல்லுவாங்க, 1000 இயற்கை காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா 7 ட்ரெயின் அப்படின்றது எத்தனை 1000 வாக்காளர்கள்? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? 100% போலிங். அவங்களுடைய எய்ம் 100% வாக்குகளை பதிவு செய்து விடுவது அப்படின்னு. அப்ப 100% வாக்குகளை பதிவு செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பு அங்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இப்ப 7 ட்ரெயின் நின்றுருக்கு அப்படின்னா அங்க எத்தனை பேர் எந்தெந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் மாட்டிட்டு தவிக்கிறாங்க அப்படின்றத தேர்தல் ஆணையம்ல கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா கேட்க மாட்டாங்க. எலக்டோரல் பாண்ட்ல இருந்து பல விஷயங்கள்ல தேர்தல் ஆணையம் இப்படித்தான் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு எதையுமே நடக்காதது போல எல்லாமே இருட்டாக அழகாகத்தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கொண்டு நம்மையும் நம்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். நேத்து மணிப்பூர்ல முன்னாடி நடந்த போது 47 பூத்துகள்ல பூத் கேப்சர் அட்டம் நடந்ததா புகார். அதுல 11 பூத்துக்கு 11 போலிங் ஸ்டேஷன்ஸ்ல நேத்து ரீ போலிங் நடந்திருக்கு. அந்த 11 ஸ்டேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 80% வாக்குப்பதிவு எல்லாம் நடைபெற்றிருக்கு. அவ்வளவு பதற்றமான மாநிலத்துல 80% வாக்குப்பதிவு அப்படின்றது ரொம்ப பெரிய எண்ணிக்கையாக இருக்கிறது. அப்ப பூத் கேப்சரிங் நடந்திருக்கா மீண்டும் அப்படின்ற சந்தேகத்தை பலரும் எழுப்பி இருக்கிறாங்க. காணொலிகள் கூட அங்கு போய் மிலிட்டன்ஸ் குரூப் மிரட்டுவது போன்ற சில விஷயங்கள்லாம் வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் உச்சகட்டமா பாஜகவை சேர்ந்தவர்களே, அங்க பாஜகவை சேர்ந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா தான் இதா இருக்கிறாரு, அஸ்ஸாமினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த மக்கள் நேத்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ட புகார் கொடுத்திருக்காங்க. என்னன்னு, நீ பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னா உன் வீட்டை பூரா புல்டோசர் வச்சு இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியதாக நேற்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பூத்து மேல தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஒருத்தர் சந்தேகம் எழுப்பினாலும் அந்த தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது தேர்தல் ஆணையம் மிக கவனமாக அணுக வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஆனா ஒரு கிராமமே எங்க வீட்டெல்லாம் இடிச்சிருவேன் பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்றான் ஒருத்தன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இதை பற்றி தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடல. நாகாலாந்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 மாவட்டங்கள்ல ஒரு இடத்துல கூட ஒரு ஓட்டு கூட போட வரல யாருமே. 0% போலிங். ஏன் அப்படின்னா அங்கு 1963க்கு பிறகு இப்பதான் இத்தனை 0% போல்ஸ பார்க்க முடிகிறது. இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா இந்த நாகாலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனி நாடு அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. ஆனாலும் கூட அவர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்திய அரசு. எந்த அரசு வந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா இந்த அரசு வந்ததற்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளாக முறையாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அங்க இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுவை சேர்ந்த போராட்ட குழுக்களோடு. அந்த போராட்ட குழுக்களை எல்லாம் டிப்ளமசி மூலமாகத்தான் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அப்ப இந்த டிப்ளமசியை சரியா கையாண்டு இருக்காங்களா? மணிப்பூர் எடுத்துங்க, இவ்வளவு பெரிய கலவரம் அடிச்சதே மெய்ட்டிக்கும் குக்கிக்கும் நாகாவுக்கும் இடையில நடைபெற்ற, மெய்ட்டி குக்கி மற்றும் அரசு இந்த 3 பேருக்கும் இடையில் நடைபெற்று அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை முற்றுமுழுதாக நிறுத்தி விட்டார்கள். அதை நிறுத்திய 3 மாதத்துல இவ்வளவு பெரிய கலவரம் அங்கு வெடித்து 1 வருஷமா அந்த பெரிய பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு. பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பிணங்களை பிதைக்க இடம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரிதான் நாகாலாந்திலையும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாகாலாந்தில் இருக்கக்கூடிய பல்வேறு போராட்ட குழுக்களோடு இவங்க நடத்த வேண்டிய பேச்சுவார்த்தையை ஒழுங்கா நடத்தாம அந்த மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது, இந்தியாவின் மீது நம்பிக்கையிலிருந்து ஓட்டு போட வரவில்லை அப்படின்னு போயிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய த்ரெட். இந்திய அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் இறையாண்மைக்கு ஏற்பட்டிருக்கிற த்ரெட், கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்பட்டிருக்கிற த்ரெட். அப்ப இத சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை யார்கிட்ட இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கு. அந்த மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டிய இந்த அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அப்ப இது எதுவுமே அங்க நடைபெறல. இதுதான் அந்த வடகிழக்கு மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. இவங்க அதை வச்சு பெரிய சதித்திட்டம் ஒன்றை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அந்த பகுதி ஏற்கனவே மணிப்பூர் கலவரத்துல இவர்கள் எப்படி கைகளை விட்டார்கள் அப்படின்றத பார்த்தோம். ராணுவ கிடங்குகள்ல இருந்தே, அதாவது போலீஸ் டிஃபென்ஸ் குடவுன்ஸ்ல இருந்தே ஆயுதங்கள் எல்லாம் திருடப்பட்டிருக்கின்றன. இவர் போய் உண்டியில தூக்கி வைக்கிறாரு. எங்க அமித்ஷா அங்க போய் ஒரு டப்பா வச்சு யாரெல்லாம் ஆயுதத்தை திருடிட்டு போனீங்களோ திருப்பி போட்டுருங்கப்பா, எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் புலம்பிட்டு இருக்கிறாரு. அதை பாதுகாத்திருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருந்தது. அதை கைவிட்டுட்டு அவங்களெல்லாம் ஆயுதத்தை திருட விட்டுட்டு இப்போ அங்க போய் நீங்க டப்பா வச்சு எல்லாரும் திருப்பி கொண்டு போட்டுரு அப்படின்னா எவன் போடுவான்? அங்க மசூதியில புகுந்து, தேவாலயங்கள்ல புகுந்து, கோயில்கள்ல புகுந்துன்னு சொல்லிட்டு அவ்வளவு மக்கள் குக்கி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரும் கலவர காட்சியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கலவரம் தான் இவங்களுக்கு தேவை. ஏன்னா கலவரம் நடந்தாதான்
மக்கள் வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை பத்தி யோசிக்கவே மாட்டான். தனக்கு வேலை இல்லைன்றதை பத்தி யோசிக்க மாட்டான், தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டான். முழுக்க முழுக்க இந்த சண்டையை எப்படி முடிச்சு வைக்கிறதுன்ற மனநிலையிலேயே அவன் போயிடுவான். அப்ப இந்த மத கலவரங்களையும் சாதி கலவரங்களையும் ஊக்குவித்து பழங்குடியின மக்களை அவர்களுக்குள்ளேயே அடித்துக் கொள்ள வைத்துக் கொண்டிருப்பது, பழங்குடியினருக்கும் வெளியிலிருந்து வந்து குடியேறியவர்களுக்கும் இடையில கலவரத்தை தூண்டி அங்க கலவர சூழலை உருவாக்குவது. இந்த கலவர சூழல் தான் இவங்களுக்கு முக்கியம். கலவரத்தை உருவாக்கிவிட்டால் மக்கள் தங்களுடைய உண்மையான சிக்கல்களில் இருந்து மடைமாற்றம் பெறுவார்கள். அந்த மடைமாற்றம் தான் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் இப்போது பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையமும் இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடாதுன்றதுதான் எதிர்பார்ப்பு. இப்போ இதுல ஒரு இறுதியான ஒரு கேள்வி, தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் வந்து பாரபட்சமா நடந்துக்கிறதா நம்ம விவாதிக்கிறோம். இப்ப ட்ரெயினை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா ட்ரெயினை நிறுத்துற அளவுக்கு இங்க வந்து ரயில்வே அமைச்சகம் வந்து நேரடியாக இந்த வேலையெல்லாம் ஈடுபடுதுன்னு நீங்க பாக்குறீங்களான்னு? இல்ல, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒண்ணு பார்த்தேன். அவர் ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது, இனி பிஜேபி வந்துருச்சு அப்படின்னா புக் பண்ற எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே புக்கிங்ல இருக்கக்கூடிய பல குளறுபடிகள் நமக்கு தெரியும். எத்தனை டாக்ஸ், எத்தனை கன்வீனியன்ஸ் ஃபீ, எவ்வளவு கொள்ளையடிக்கப்படுகிறது. கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா அவ்வளவு பணமும் திரும்ப வராது. கன்வீனியன்ஸ் ஃபீ எடுத்துக்குவான், டாக்ஸ் எடுத்துக்குவான், எவ்வளவு பேசிக் ஃபேரோ அதை மட்டும் தான் திருப்பி தருவான். நான் கட்டின டாக்ஸை திருப்பி தர மாட்டான். நான் ஒரு சேவையவே பயன்படுத்தலையே, நான் பயன்படுத்தாத ஒரு சேவைக்கு என்று வரியை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. இது முதல்ல. ரெண்டாவது, நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் கோச்சஸ் மேனுபேக்சரிங், பொது ஜனங்கள் அதிகமாக பயணிக்கக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளை வந்து மேனுபேக்சரிங்கே குறைஞ்சிருக்குது. அதனுடைய தரம் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. மாறாக தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி உள்ளிட்ட பெட்டிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கட்டணம் பல மடங்கு அதிகம். ஸ்லீப்பர் கிளாஸை விட தேர்ட் கிளாஸ் ஏசிக்கும் இடையில இருக்கக்கூடிய இது வந்து பல மடங்கு அதிகம். இதை குறைக்கிறதுக்கு தான் அல்லு என்ன செஞ்சாரு அப்படின்னா, தேர்ட் கிளாஸ்ல வந்து எக்கனாமி அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாரு. தேர்ட் கிளாஸ் ஏசிலே எக்கனாமி தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாரு. அது தேர்ட் கிளாஸ் ஏசியை விட இன்னும் குறைவான விலைக்கு நமக்கு கிடைக்கும். இவங்க வந்து தேர்ட் கிளாஸ் ஏசியை அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்களே தவிர நடுத்தர வர்க்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய 3E அல்லது வந்து ஸ்லீப்பர் கிளாஸையோ அதிகமாக உற்பத்தி செய்யல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் என்ன சொல்றாரு, கோவிட் காலத்துல நம்ம பார்த்தோம் எத்தனை பேர் ரயில் இல்லாம அலைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு முறையும் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை நோக்கி வரக்கூடிய ரயில்கள்ல மக்கள் வந்து எப்படி மந்தையை போல அடைத்து ஏற்றி கொண்டு வரப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டியை போடுவதற்கு வக்கில்லாத அரசாங்கம் புக் பண்ற எல்லாருக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ண போறாங்களாம். முதல்ல வெப்சைட்ல இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி பண்ணுங்க சார். 11 மணிக்கு ஓபன் பண்ணா IRCTC லாகின் ஆகுறதுக்கே 5 நிமிஷம் ஆகுது, அதுக்குள்ள புக்கிங் பூரா க்ளோஸ் ஆயிருது. அதை முதல்ல சரி பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இந்த ரயிலை நிறுத்துறது அப்படின்ற அந்த முடிவு வந்து நேரடியாக வாக்களிப்பதை பாதிக்கக்கூடியது. இது இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வர்றது அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஏன் அதுல பிஜேபிக்கு ஓட்டு போறவனும் இருக்கதானே போறான். ஆனா ஓட்டே போட வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சகட்ட பயத்தில் இருக்கிறது இந்த அரசு. இல்லைன்னா மாற்று ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கணும்ல. ஏன் மாற்று ஏற்பாடு செய்ய முடியல? புக் பண்ணவன்னா எப்ப புக் பண்ணா? நீ தேர்தல் தேதி அறிவிச்ச மார்ச் மாசம் கடைசியிலே இதை புக் பண்ணான், ட்ரெயின் புக் பண்ணிட்டான். கடைசி நாளில் வந்து இதை பூரா ரத்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மக்கள் எந்தெந்த பகுதியை சேர்ந்தவர்களோ அந்த எல்லா பகுதியிலையும் ரீபோலிங்கே நடத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அது இந்த தேர்தல் ஆணையம் ஆனா நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். இந்த மக்களை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த டாஸ்க் சக்சஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர்.